நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் மதுரை. ஆமாங்க, மதுரை ஸ்பெஷல் அப்பள குழம்பு தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற மதுரை ஸ்பெஷல் அப்பளம் வத்த குழம்பு. அதை செய்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ அப்பளம் பொரிச்சு எடுக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ரவுண்ட் அப்பளத்தை 4 உடச்சி இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்பளத்தெல்லாம் பொரிச்சு இப்போ ஓரமாக வச்சாச்சு. நம்ம அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம கடுகு, கொஞ்சமாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட வந்து ஒரு 10 பல்லு போல் பூண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா செவக்க வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போல் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம் சேர்த்த வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லெமன் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மசாலாவை கரைச்சி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நம்ம வந்து இதை கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடலாம். மீடியம் ஃப்ளேமில் குழம்பு நல்லா கொதிச்சு அதோட மசாலா வாசனைலாம் போகணும். இந்த அப்பளம் வத்த குழம்பு ஏதோ ஒரு ரெசிபின்னு இல்லாமல் இதில் ஒரு பெரிய கதையே இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் தான் அப்போல்லாம் சந்தை. வாரத்தில் ஃபுல்லாக காய்களை யூஸ் பண்ணிவிட்டு வார கடைசியில் வந்து காய் எதுவும் இல்லாமல் இருக்கும்போது எங்கள் பாட்டியோட ட்ரிக்ஸு தான் இந்த அப்பளம் வத்த குழம்பு. குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு செட்டாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஸ்லிம் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க அப்பளத்தை இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான், அப்படின்றதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு இந்த அப்பள வத்த குழம்பு. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு தான் சூப்பராக இருக்குன்னு சொன்ன அதே வாய் இந்த அப்பள குழம்பு அதை விட சூப்பராக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அப்புறம் என்னங்க, காய் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அப்பள குழம்பு செஞ்சு சுட சுட சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா.